வணக்கம் and welcome to Molly's Big Boss Review. இது day 44 நவம்பர் 18ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி I want to talk about a very important thing that I thought I've been wanting to do and then I have not. சபரி அழுததை பற்றி பேச போகிறேன், ரைட்? அவர் சொல்வார், உடஞ்சா பரவாயில்ல, உடஞ்ச சில நேரங்களில் நல்லா இருக்கணும்னு. சபரி வந்து he gets அந்த இமோஷனல் சப்ரெஷனை வந்து அவர் வந்து வெளிப்படுத்துவார். இட்ஸ் லைக் அ கத்தாசிஸ், இமோஷனல் கத்தாசிஸ் மாதிரி. எல்லோரும் முன்னாடியே சேரை போட்டு உட்காந்து அழுது வந்து உண்மையா பொய்யா, நடிக்கிறாரா நடிக்கலையான்னு நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்படுது. ஆனால் and how is he going to handle it அப்படின்னு நான் வந்து கேட்டு முடிச்சிருந்தேன். ஆனால் அதை ஏன் நான் சொன்னேன்னா, இதை வந்து இவர் சேர் போட்டு உட்காந்து அங்கே பேசி அழுகிறது வந்து நிச்சயமாக கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. இது உண்மையா இது பொய்யா அப்படின்ற விஷயங்கள் வந்து நடக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி நடக்கும்போது இவரை வந்து என்ன கண் பார்வையில் பார்ப்பாங்கன்றது வந்து அடுத்த நாள் நாமினேஷன், அந்த மண்டே நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா அதை காரணம் காட்டி சில பேர் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சேர் இழுத்து போடுவாராம், உட்காருவாராம், அழுவாராம், எங்கிட்ட வந்து அரை மணி நேரம் பேசுவாராம் அப்படின்ற மாதிரிலாம் பாருவும் சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரா கிட்ட தனியாக. ஸோ ஏன் இது நடக்குது அந்த வீட்டுக்குள்ளன்றது வந்து கொஞ்சம் சும்மா ஒரு அனாலிசிஸ் பண்ணலான்னு. தே இமோஷ்னலி எக்ஸாஸ்டட். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்பேஷன் ஃபட்டிக்னு சொல்லுவாங்க. என்னால் வந்து கம்பேஷனட்டாக ஒன்று பார்க்க முடியல. அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ சண்டை சச்சரவுகள், ஸோ மச் ஆஃப் ட்ராமா தட்ஸ் ஹேப்பனிங். அந்த டென்ஷனில் வந்து அந்த இமோஷ்னலி தே எக்ஸாஸ்டட். ஸோ ஒரு அழுகையெல்லாம் அடிக்கடி பார்த்து இந்த அழுகை வந்து உண்மையானதா, இதுக்கு நான் வந்து கம்பேஷனட்டாக இருக்கணுமா, என்ன எம்பத்தி காட்டணுமான்ற வந்து ஒரு கேள்விக்குறியாக அங்கே மாறுது. இன்னொன்று வந்து சபரி மேலே ஏற்கனவே ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், ஒரு ப்ரீகன்சீவ் நோஷன் இருக்கலாம், ஒரு பாயஸ் இருக்கலாம். ஸோ அதனால் அவர் என்ன தான் அழுதாலும் இந்த மாதிரி ஒரு கண் பார்வையில் வந்து அவரை பார்த்துருக்கலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் குரூப் டைனாமிக்ஸ். இப்போ வந்து சாண்ட்ரா, பிரஜீன் அண்ட் பாரு உட்காந்து சபரி அழுதை பற்றி பேசினதெல்லாம் வந்து குரூப் டைனாமிக்ஸ். அவங்க வந்து ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. குரூப்பிசம் உடைக்கிறேன்னு சொல்லி போன சாண்ட்ரா, பிரஜீன், இப்போ வந்து திவ்யா அண்ட் பாரோடு சேர்ந்து அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹோஸ்டோட என்கரேஜ்மெண்ட் அது வந்து அவருக்கு வந்து ஒரு இமோஷனல் வேலிடேஷன் மாதிரி ஆகிடுச்சு. அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டார். இதுதான் சபரிக்கு நடந்தது. அண்ட் ஐ ஃபெல் தட் ஐயோ அவர் வந்து அழுதுருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. பிகாஸ் when you let down, I think the last thing you want is that when you emotionally break down, people looking at you and asking whether this is அது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்கிறது can be really hurting. And I felt that விஜய் சேதுபதி அங்கே வந்து உடஞ்சி பாருங்களேன், நல்லா தான் இருக்கும், நாங்கள் என்கரேஜ் பண்ணதுனால உடஞ்சிட்டாரோ வந்து ஐம் நாட் டவுட்டிங் ஹிஸ் டியர்ஸ். உண்மையாக அழுதார், அது தெரியும், வேல் பண்ணார். பட் அவர் அங்கே உடைய தேவையா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு எழுந்தது. ஸோ அதுக்கு அண்ட் ஆஃப்கோர்ஸ் இன்றைய நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன், சாண்ட்ராவோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா பாருக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கிச்சனில் நினைக்கிறேன். வெளியில் வந்து வீடியோஸ் வைரலாக போயிட்டுருக்கு, நீங்கள் எனக்கு அனுப்பிட்டே இருக்கீங்க. ஷீ கால்ஸ் கனி கிளவி. இந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து கனி சரியாக செய்யலைன்னு ரோஸ்ட் பண்ணுவார் விஜய் சேதுபதி. பட் இன்னொரு ஜட்ஜாக இருந்தாங்க, அது சாண்ட்ரா. ஒன்றுமே இன்புட் கொடுக்காம அப்படி பொம்மை மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து சரியான கேள்விகள் கேட்கலன்றது தான் விஷயம். இதை வந்து கனி உணர்ந்து கனி will go and talk to Sandra and say, நீங்கள் என்ன என்னையெல்லாம் ப்ளேம் பண்ண மாதிரி இருக்குது, நம்ம வந்து ஒன்றா தான் பண்ணோம். வயசை பற்றி சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் சாண்ட்ரா வந்து அதுக்கு பிறகு வந்து பாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா அவங்க சொல்கிறாங்க எனக்கும் உனக்கும் ஒரே வயசு தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன அந்த கிளவி வயசா அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இதையும் தானே உங்கள் குழந்தைங்க பார்க்குறாங்கன்றதை மறந்துட்டாங்களா? ஏஜ் ஷேமிங் பண்ணாங்க, அது வந்து ஏற்புடையது கிடையாது. அண்ட் ஐ திங்க் சாண்ட்ராவோட இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வேறு ஒரு முகத்தை, அவங்களோட முகத்தை காட்டுது, விச் இஸ் நாட் கோயிங் டு சிட் வெல் வித் ஆடியன்ஸ்ன்றது தான் விஷயம். ஸோ இதை வந்து இந்த ஏஜ் ஷேமிங் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஒரு மாயை. அவங்களுக்குள்ளேயே வந்து நான் உன்னை விட சுப்பீரியன்ற காட்டுற வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து அங்கே வந்து வெளிப்படுத்துது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று முடிஞ்ச நிகழ்ச்சியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வந்து டீம்ஸ் பிரிக்கிறாங்க. அவங்க டீம் வந்து இன்னும் 2 டீமோடு போட்டி போடணும். இவங்க வந்து சாம்பார் ஸ்குவாட்ன்ற ஒரு சமையல் கிச்சன் டீமில் இருக்கிறாங்க. அதில் கனியும் இருக்கிறாங்க, பாரும் இருக்காங்க, வியானா இருக்கிறாங்க, அண்ட் ஆஃப்கோர்ஸ் திவ்யா இருக்கிறாங்க. இந்த 5 லேடிஸும் இருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, திவ்யா ஆரம்பிப்பாங்க சேயிங் தட் விக்கல் விக்ரமோட டீம் வந்து ஒரு ஸ்கிட் போகும்போது நம்ம உட்காந்து பார்க்க வேண்டாம் அப்படின்றது.
இவங்கள வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கக்கூடாது, அவங்களை பெர்ஃபார்ம் பண்ண விடக்கூடாதுன்றது இது வந்து இட்ஸ் அ மெனிப்புலேட்டிவ் கேம் பிளே மாதிரி தோணுது. ஐ வாண்ட் டு வின் அட் எனி காஸ்ட்ன்ற மாதிரி இருக்குது. இட் டசன்ட் ஷோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ரைட்? இதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்ஸ் கொடுக்கணும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவங்க வந்து கொடுக்குறதும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை வந்து மட்டன் தட்டி தான் மார்க்ஸ் கொடுத்தாங்க. அது வந்து ஏற்புடையதாக எனக்கு தோணலை, காம்பேட்டிட்டிவ் அக்ரெஷனாக எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த பின்னாடி போய் அவங்க இன்சல்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து வெளியில் வந்து நான் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் மாதிரி காட்டிக்கணும், பின்னாடி வந்து இவங்களை பற்றிலாம் நான் தப்பாக பேசுகிறேன்றது வந்து ஏற்புடையதாக எனக்கு தெரியல. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா டீம்ஸ் பிரிக்கிறாங்க. சொல்கிறதுக்கு பிரமாதமாக ஒன்றுமே கிடையாது. என்னென்னா 3 டீம். சாம்பார் ஸ்குவாட் இஸ் இன்சார்ஜ் ஆஃப் த கிச்சன். எந்தெந்த நேரத்தில் வந்து வீட்டில் இருக்கிறவங்க சாப்பாடு கேட்குறாங்களோ தண்ணி கேட்குறாங்களோ இவங்க தான் பண்ணி கொடுக்கணும். அவங்களோட வெறுப்புகளுக்கு அது ஹவுஸ்மேட்ஸோட வெறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இவங்க செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே போனோடனே சாண்ட்ரா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு போர்டு எழுதி மெனு இது தான் எழுதி போட்டுறாங்க. எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் கொடுக்குறாங்க. அதை வந்து எஃப்ஜே கேள்வி கேட்குறாரு, இல்லையே இது வந்து ரூல்ஸில் கிடையாது, நீங்கள் வந்து வேணுங்கிற போது தான் பண்ணணும், நீங்கள் எப்படி செட் மெனு கொடுக்குறீங்க, அதுதான் ரூல், அதுதான் கரெக்ட் அப்படின்னு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதை எதிர்த்து பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது. பாரு ஹஸ் ஜாயின் ஃபோர்ஸஸ் அண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற டீம்ஸை வந்து பிரிங் டவுன் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல் த டீம்ஸ் ஹேவ் டு என்டர்டெயின். ஸோ சாண்ட்ராவோட டீம் வந்து கிச்சன் டீம் வந்து செஞ்ச முதல் தவிர வந்து மெனு செட் மெனு போட்டது அண்ட் கிச்சன் க்ளோஸ்னு ஒரு இடத்துல வந்து போடுவாங்க. அதுவும் ஏற்புடையது கிடையாது. ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க, எப்போ என்ன கேட்டாலும் நீங்கள் எடுத்து கொடுக்கணும்னு. ஸோ இவங்க எப்படி செஞ்சோன்னு டாய்லெட் டீம் வந்து தே கால் த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ். இந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் டீம் என்ன செய்கிறாங்க, நாங்கள் மெயின்டெனன்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணுறோன்னு அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் டீமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித், எஃப்ஜே, அரோரா, கானா வினோத் அண்ட் ஐ கான்ட் ரிமெம்பர் ஒன் மோர் பர்சன், 6 people அங்கே. ஸோ கேப்டன் எல்லாம் 5 பேராக பிரிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கேப்டன் வந்து கேன் கோ டு அ டீம் சொல்லும்போது எஃப்ஜே சூஸஸ் த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ். தே வர் த மோஸ்ட் என்டர்டெய்னிங்காக காட்டினாங்க அந்த 1 hour எபிசோடில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்டென்ட் தான் ஜாஸ்தி இருந்தது. ரெட் கார்பெட் விரிக்கணும், ஒவ்வொரு தடவையும் அந்த ரெட் கார்பெட்டில் மிதிச்சு தான் டாய்லெட் போகணும் அண்ட் இவங்க பாட்டு பாடி என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணாங்க. பட் ஐ தாட் வாஸ் சச் அன் இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட்டில் இருக்கும்போது இங்கே வெளியில் நின்றுக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். அண்ட் ஐம் லைக், ஓ மை காட், how do you even use the toilet when there's a bunch of people outside just waiting, you know? ஸோ பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடுறதுலாம் ஃபன்னியாக இருந்துச்சு. பட் அந்த டாய்லெட்லேயே அங்கே நின்னது வந்து அவங்க ஸ்ப்ரேலாம் பண்ணி, ஐ திங்க் சபரி வாஸ் இன் த டீம் as well. ஸோ எஃப்ஜே, சபரி, அமித், கானா வினோத், அரோரா அண்ட் ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் ஒன் more person, I can't remember. So அது வந்து I thought was such an invasion of privacy, but they were the most entertaining in terms of it. And of course இன்னொரு டீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரம் அவங்களாம் இருக்காங்க. சுபிக்ஷா, விக்கல் விக்ரம் தான் ஹெட்டாக இருக்காரு. கிச்சன் டீமுக்கு யார் ஹெட்னா எல்லோரும் சேர்ந்து சாண்ட்ராவை சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாப் மாயாவிஸ் வீடை சுத்தம் பண்ணுற டீமுக்கு வந்து விக்கல் விக்ரமை சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரம்யா கெட்ஸ் பிக்ட் ஃபார் த flush fighters and that was good. எல்லாரும் அவங்களுக்கு vote பண்றாங்க except for FG nominates himself and Aurora nominates herself, right? So மற்றவங்கெல்லாம் வந்து கானா வினோதா இருக்கட்டும், அமிதா இருக்கட்டும் and சபரியா இருக்கட்டும், they vote for Ramya votes for herself, so she becomes the captain. ஸோ அவங்க வந்து இது நடக்கும்போது விக்கல் விக்ரமோட டீமில் வந்து they prepare a skit. ஸோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஸ்கிட்டை பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு வந்து சொல்லும்போது திவ்யா ஆரம்பிப்பாங்க, நம்ம உட்காந்து பார்க்காம வெளியே போயிடுவோமோன்ற மாதிரி சொல்லுவாங்க, நாட் இன் தோஸ் வேர்ட்ஸ். அண்ட் சாண்ட்ரா சேஸ் ஓகே அண்ட் பாரு எல்லாம் கிளம்புறாங்க. அப்போ விக்கல் விக்ரம் இல்லை உட்காருங்க பார்க்கணுன்னு சாண்ட்ரா சேஸ் அங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இல்லை நம்ம பார்க்க வேண்டாம், அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடும், அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் நாட் அ ஃபேர் திங், இட்ஸ் நாட் குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ரொம்ப வந்து உங்கள் ஸ்கில்லை நீங்கள் முன்னிறுத்தி நீங்கள் வின் பண்ண பார்க்கணுமே தவிர இன்னொருத்தவங்களை டவுன் பண்ணி நீங்கள் வந்து வின் பண்ணணுன்னு நினைக்கிறது வந்து ஏற்புடையதாக எனக்கு தோணலை. ஸோ பாரு அண்ட் சாண்ட்ரா வந்து 2 peas in a potன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரே எண்ணமாக யோசிக்கிறாங்க. மற்றவங்களெல்லாம் வந்து டவுன் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் வந்து இதில் வந்து எப்படின்னா இதுக்கு இடையில வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்கில் வின் பண்ணுறவங்களுக்கு 2 points கிடைக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒவ்வொரு டீமும் மற்ற டீம்ஸ்க்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். இதுவும் நடக்குது. விக்கல் விக்ரம் வந்து பாருங்கள் என்னோடய ஸ்கிட்டை பாருங்கன்னு சொல்லும்போது இவங்க எழுந்திரிச்சு போயிடுறாங்க. அது சாம்பார் ஸ்குவாட். இவங்க வெளில போனோன்னா அட் 1 point ப்ளீஸ் நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு அங்கே கானா வினோத் எழுந்திரிச்சு வந்து இவர் கோவப்படுவார்.
அந்த மாதிரி பண்ணாத, கையை குப்பிலாம் கேட்காத, இப்படி கும்பிட்டுலாம் கேட்காத, கெஞ்சி கேட்குறலாம் சொல்லாத, நாங்களாம் உட்காந்து பார்க்குறோம்ல எங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண அவங்களையே உட்கார சொல்கிறேன்னு நியாயமான விஷயமா இருந்தது. ஆனால் அந்த கான்டென்ட் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு டிஷ்யூ வந்து ஒரு பெண் எடுக்கிற ஒரு டிஷ்யூ வந்து எப்படி அதை வந்து எங்கே போய் முடியுதுன்ற மாதிரி ஒரு ஸ்கிப் பண்ணியிருந்தார். கடைசியில் வேர்வை துடைக்கிற மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் மாதிரி. இட் வாசன்ட் ஸோ நைஸ். ஆனால் அந்த ஸ்கிப் நடக்கும்போதே வந்து இங்கே பாரு அண்ட் சாண்ட்ரா பேசுகிறது காட்டுவாங்க, நம்ம அவங்களுக்கு டென்ஷன் கொடுக்கக்கூடாது, வி ஷுடன்ட் லெட் தெம் ஸ்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ஏற்புடையதா என்னன்னு ஆஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து எதிர்கருத்து இருக்கும். ஸோ உங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. 3 டீமை வந்து வாயில் வந்து கார்டு ஒன்று பிடிச்சி மாவு, கோல மாவு, கோகிலா இது ஒரு பவுலில் வந்து மாவு இருக்கும், ஸ்கூப் பண்ணணும். ஸ்கூப் பண்ணி திரும்பி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து கொட்டணும். அண்ட் அப்படி பாஸ் பண்ணி ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஹைட்டாக இருக்கணும். அடுத்தவங்க பாஸ் பண்ணும்போது எவ்ரி டைம் when you're passing, the person you're passing to must be at a lower level so that you can tip your உங்களோட கார்டை வந்து இப்படி கொஞ்சம் ஸ்லாண்ட் பண்ண வச்சிங்கன்னா அந்த மாவு கொட்டும். நிறைய பேர் வந்து அப்படியே நின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கில் வந்து மாப் மாயாவிஸ்க்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. 998 கிராம்ஸ் எடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் மார்க்ஸ் கொடுங்கன்னு சொல்லும்போது மாப் மாயாவிஸ் வந்து சாம்பார் ஸ்குவாட்க்கு 1 கொடுக்குறாங்க, கிச்சன் வந்து சுத்தமாக இல்லைன்னு சொல்லி. அண்ட் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இன்னும் நாங்கள் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம், எல்லாம் குரூப்பாக பண்ணி கொஞ்சம் இன்னும் இண்டிவிஜுவலாக பார்த்தது தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. I thought it was constructive criticism. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் they give சாம்பார் ஸ்குவாட் 1 and மாப் மாயாவிஸ்க்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சாம்பார் ஸ்குவாட் வந்து 2 பேருக்கும் the other 2 teams மாப் மாயாவிஸ்க்கும் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கும் 1 தான் கொடுக்குறாங்க. வன்மத்தை கக்கி கொடுக்குறாங்க. சாண்ட்ரா சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு, நீங்கள் இது பண்ணிங்க அது பண்ணிங்க ரொம்ப நெகட்டிவாக சொல்லி தான் அந்த பாயிண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அது தேவையான்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாப் மாயாவிஸ் இன் த லீட் ஃபாலோட் பை ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அண்ட் சாம்பார் ஸ்குவாட்க்கு வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. மாப் மாயாவிஸ் வந்து 2 பாயிண்ட்ஸ் அந்த கேமில் வின் பண்ணதுக்கும் இவங்க 2 பேரும் 2 and 1 கொடுத்ததுனால 3, ஸோ டோட்டலி 5. அண்ட் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது தான் அந்த ஸ்கோர் போர்ட், ரைட்? ஸோ இந்த டாஸ்க் வந்து இட்ஸ் கோயிங் டு கண்டினியூ த்ரூ அவுட் த வீக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வின் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரிவார்ட் இருக்குதுன்னு சொல்லி ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. அந்த ஐஸ்கிரீம் எல்லோரும் ஷேர் பண்ணுறாங்க. another important thing that happened was an incident between PAARU, AURORA and KAMARUDDIN. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து எஃப்ஜி அண்ட் அரோரா வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வந்து பாருக்கிட்ட வந்து ஜோசியம் பார்ப்பாங்க. கைரேகை பார்க்கும்போது அவங்க அரோரா கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு வந்து நிறைய ஹஸ்பண்ட்ஸ் இருக்கும், உனக்கு ஒரு மேரேஜ் இல்லை. மேரேஜ் பற்றி சொல்லுவாங்க, உனக்கு ஒரு மேரேஜ் இல்லை, பல மேரேஜ். ஆமாம், பல மேரேஜ். ஒருத்தவங்களோட ஃபேமிலியே கெடுத்துட்டு நீ கல்யாணம் பண்ணுறன்ற மாதிரிலாம் சொல்வார். ஏற்கனவே கல்யாணமானவங்களை வந்து what she's hinting is she's talking about herself and KAMARUDDIN அவங்க இடையில வந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதை வந்து சொல்லி முடித்த பிறகு அப்புறம் வெளியில் ஒரு சீன் நடக்கும். இந்த வெளியில் ஒரு சீனில் வந்து அமித்தோட ஒய்ஃபாக பாரு நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ KAMARUDDIN வந்து கேட்பார், இது மாதிரி உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஷீ கெட்ஸ் ஸோ ஒஃபெண்டட். ஷீ சேஸ், எப்படி நீ அந்த மாதிரி சொல்லலாம், நீ அது சொன்னது தப்பு, நீ வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுற, என்னோட இமேஜை நீ பாதிக்கிறேன்ற மாதிரி ஹி ஸ்டார்ட்ஸ் டாக்கிங் டு KAMARUDDIN. அப்போ KAMARUDDIN சொல்ல, நீ அரோராக்கும் அது தானே சொன்னேன். அரோராவும் சொல்லுவாங்க, நீ எங்கிட்டையும் சொன்னது அது தானே. அது வந்து வேறு, அது வந்து நம்ம தான் இருந்தோம் அதில், இது வந்து எல்லோரும் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த அந்த வடிவேலு உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியான்ற கதையாக இருந்துச்சு. எஃப்ஜியோட கேப்டன்சி வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஹீஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் தம். கை தட்டி எல்லாத்தையும் அடக்குவார். ஐ தாட் வாவ், நாட் பேட் ஃபார் யங் பாய் லைக் ஹிம். அது நைஸ் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்னு தோணுச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் டேக்கு வந்து இட் வாஸ் குவைட் இம்ப்ரெசிவ். அண்ட் கொஞ்சம் விஷயங்கள் வெளியில் வந்து வைரலாக போய்ட்டு இருக்குது. வினோத் வந்து பெண்களை வந்து தவறான முறையில் தொடுறாருன்ற வீடியோஸ் நீங்கள் என்கிட்ட அனுப்பிட்டுருக்கீங்க. அண்ட் அரோராவோட ஆம்பிட்டை தொடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ there's a lot of flag that Vinod is getting. There has been moments in life where அவர் வந்து கையை வந்து ஐ திங்க் அரோரா மேலேயோ யார் மேலேயோ போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு கால் மேலே சாஞ்சிருப்பாங்க. ஸோ ஒரு மேரிடான மேன் இப்படி பண்ணுறது சரியா அப்படின்றது. அப்புறம் வந்து there's a lot of controversy around Vinod.
ஸோ எனக்கு வந்து இந்த வெளியில் என்ன நடந்துச்சு அந்த ஃபோட்டோ மட்டும் காட்டு அந்த ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க. இட் வாஸ் நாட் வெரி கிளியர். ஸோ ஐ கான்ட் சே மச், ப்ளீஸ் டாக் அபவுட் இட்னு போட்டிருந்தீங்க. பட் ஐ கான்ட் சே மச் அபவுட் இட் பிகாஸ் அவர் அப்படி பிஹேவ் பண்ணால் தவறு தான். நான் வந்து திவாகர் அரோரா தூக்குனதே வந்து திவ்யா இறக்கி விடுங்க, அப்படி தூக்காதுங்கன்னு சொன்னதை நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் பிகாஸ் இட் வாஸ் இன் அப்ரோப்ரியன்ற மாதிரி. ஸோ வினோத்தும் வந்து he has to be careful. Maybe Vijay Sethupathi needs to give him an advice as well. Vijay Sethupathi must address Sandra, Prajeen and Vinod in the house, right? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்குது. இஃப் வாட் எவர் ஹீஸ் டூயிங் டு கேர்ள்ஸ், ரம்யாவை தொட்டது சரியில்லை, அதுவும் நீங்கள் பார்க்கலையான்னு என்ன கேள்வி கேட்குறீங்க. ஐ டோன்ட் வாட்ச் 24/7, அப்பப்போ முடிஞ்சால் தான் பார்க்குறேன். ஸோ மீண்டும் சொல்கிறேன், இந்த 1 hour நிகழ்ச்சியை வச்சு நான் கொடுக்குற விமர்சனம் அண்ட் அவங்களோட கேரக்டரை நான் வந்து அனலைஸ் பண்ணல. அவங்க அந்த வீட்டில் கொடுக்கும் ரியாக்ஷன்ஸை வச்சு தான் நான் அனாலிசிஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது தான் நேற்று நிகழ்ச்சியோட ரிவ்யூ. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.